2 ஷோஸ் ஆரம்பிச்சாச்சு. இவ்ளோ எபிசோட்ஸ் ஓடியாச்சு. ஆனா இன்னும் தலைவன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்குடைய ஒரு படம் கூட நம்மளுக்கு இன்னும் சிக்கலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்ப சிக்கின சீன் தான் இந்த மைனாரிட்டி ரிப்போர்ட்டோட ஓப்பனிங் சீன். இந்த சீனுடைய பிரேக் டவுன் மூலமா எனக்குள்ள இருக்கிற ஃபேனை நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். டூ 2002ல அமெரிக்கன் சம்மர் டைம்ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ரிலீஸ் பண்ண சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் தான் இந்த மைனாரிட்டி ரிப்போர்ட். 1956ல பிலிப் கே டிக் எழுதின தி மைனாரிட்டி ரிப்போர்ட்ங்கிற ஒரு நாவலை, அந்த நாவலோட கோர் கான்செப்டை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இது. ஆனா இந்த படம் ஜஸ்ட் ஒரு சைஃபை த்ரில்லர் மட்டும் இல்ல, இதுல ஆக்ஷன், மர்டர் மிஸ்ட்ரி, ஹூடனிட், நுவா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஸ்பீல்பர்க் டாம் க்ரூஸோட முதல் கொலாப் இந்த படம். ஒரு படத்தோடைய முதல் 10-20 நிமிஷம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா அது ஆடியன்ஸை இன்ஸ்டன்ட்டா ஹுக் பண்ணி அவங்க அப்படியே படத்தோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை தன்னுடைய பல படங்கள்ல ரொம்ப எஃபிஷியன்ட்டா பண்ணவர் தான் ஸ்பீல்பர்க். இந்த படத்துலயும் அதை பிச் பெர்ஃபெக்ட்டா டெலிவர் பண்ணிருப்பாரு. அப்படி இந்த ஓப்பனிங் சீன்ல என்னதான் நடக்குது அப்படிங்கறத சொல்றேன். 2054ல வாஷிங்டன் டிசில ஆரம்பமாகுது கதை. பிளாங்க் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன லைட் மாதிரி ஒரு கனவு மாதிரியான விஷுவலோட கதை ஓப்பன் ஆகுது. 2 பேர் இன்டிமேட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ரத்தம் படிஞ்ச கத்திரிக்கோலை காமிக்கிறாங்க. அப்புறம் யாரையோ பாத்டப்ல தள்ளி விடுறாங்க. இப்படி சம ரேண்டமான விஷுவல்ஸ் ஒண்ணுத்தோட ஒண்ணு மர்ஜ் ஆகி அப்படியே பிளே ஆகுது. பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியுற ஒருத்தர் முதல்ல இன்டிமேட்டா இருந்தாங்களா 2 பேர், அவங்க 2 பேரையும் கொலை பண்றாரு. இந்த விஷுவல்ஸ் திடீர்னு ரிவர்ஸ்ல போகும், ஸ்லோ மோஷன்ல வரும், ஷேக்கியா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்ல ஒரு ஐபால்ல வந்து முடியும். இந்த ரேண்டமான வாண்டேஜ் ஐபால்ல இருந்து அப்படியே கேமரா ஜூம் அவுட் ஆனா அது ஒரு லேடியோட கண்ணு நமக்கு தெரியுது. அவங்க வித்தியாசமான ஒரு தோற்றத்துல ஏதோ ஒரு வாட்டர் டேங்க் மாதிரியான செட்டப்ல தலையில ஹெட்போன் மாதிரி ஒரு எக்யூப்மெண்டோட இருக்காங்க. மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மூழ்கிடுறாங்க. கட் பண்ணா ஒரு மிஷின்ல 2 பக்கம் லேசர் கட் சர்ன்னு வேலை பண்ணுது. 2 உடன் பீசஸ் 2 ரெட் கலர் பால்ஸா மாறுது. அந்த 2 பால்ஸும் 2 வெவ்வேறு கேப்ல வெளியே வருது. ஒரு பால் டியூப்ல அப்படியே டிராவல் ஆகி மெதுவா வந்து விக்டிம் அப்படிங்கிற பாக்ஸ்ல விழுது. அந்த பால்ல 2 ஆட்களுடைய பேர் இருக்கு. இன்னொரு பால் என்ன ஆச்சுங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹீரோ ஆண்டர்டன் என்டர் ஆகிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரீ கிரைம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல வருது. அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஆஃபீஸ்ல பரபரப்பா உள்ள நுழையிறாரு. இப்ப திரும்ப கட் பண்ணி அந்த 2வது பாலோடைய டிராவலை காட்டுறாங்க. இந்த பால் குற்றவாளிங்கிற ஒரு பாக்ஸ்ல வந்து விழுது. அந்த பால்ல ஹார்வர்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்கு. இதுக்கும் மேல பயங்கர டீடைலா சொல்லலாம். ஆனா ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் பிரசன்ட் பண்றேன். ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி, முக்கியமா ஒரு மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை போய் தடுக்கிறது தான் ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்டோடைய வேலை. அந்த ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ ஆண்டர்டன். திட்டம் போட்டு கொலை பண்ணாம ஒரு எமோஷன்ல கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரு ரெட் கலர் பால்ஸ்ல வரும். அந்த ரெட் கலர் பால்ஸ்ல யார் கொலை பண்ண போறாங்க, யார் சாக போறாங்கன்னு 2 பேருடைய பேருமே வரும். இப்படி நடக்கிற கொலைகளை 3 பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அந்த 3 பேரை ப்ரீ காக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் அகதா. இந்த 3 பேருக்குமே அப்படி எதிர்காலத்தை பார்க்குற ஒரு கிஃப்ட் இருக்கு. அவங்கள பெர்மனண்டா மிஷின்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்க மைண்ட்ல வர விஷயங்களை டிஜிட்டலா கேப்சர் பண்றாங்க. அந்த இடத்தை டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்ச விஷுவல்ஸை டிடெக்ட் பண்ணி இந்த கொலைகளை தடுக்கிறதா இந்த போலீஸ் ஆபீசர்ஸோட வேலை. அப்படியான விஷுவல்ஸ் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். ஆண்டர்டன் வராரு, விஷுவல்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றாரு. கொலை நடக்க இன்னும் 24 நிமிஷங்கள் தான் இருக்கு. அந்த பேரை வச்சு அட்ரஸ் என்ன, ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சு அங்க இந்த டீம் போறாங்க. அதுல சில குழப்பங்கள்லாம் வருது. அதையெல்லாம் ஹீரோ ஸ்மார்ட்டா ஓவர் கம் பண்ணி சரியா கொலைகாரன் கையில வெப்பனை எடுத்து கிரைமை கமிட் பண்றதுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி போய் தடுத்துறாரு. டீம் உள்ள இறங்கி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட்ல டெம்பிள்ல அகதா திரும்ப இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்ட பேர்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொலை பண்ற அதே விஷுவல்ஸ் திரும்ப பிளே ஆகுது. அதான் இவங்க தடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி பிளே ஆகுது அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கிறாரு. இதை எக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மோசமான இன்டென்ஸான கொலைகளை ப்ரீ காக்ஸ் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அந்த விஷுவல்ஸை நாங்க எரேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஆபீசர் சொல்றாரு. இந்த விஷுவல்ஸ் எரேஸ் ஆனதும் அகதா சைலண்ட் ஆகிறாங்க, திரும்ப ரிலாக்ஸ் ஆகிறாங்க. சீன் கட். முதல் சீன்லயே ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் தான் எல்லா இயக்குனர்களும் நினைப்பாங்க. சோ இந்த முதல் சீன் டைரக்டர் ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி தெரியலாம், அல்லது ஹீரோடைய செம்ம மாசான ஒரு என்ட்ரியா கூட நீங்க நினைச்சிக்கலாம். ஆனா இந்த படத்தோடைய ஆதாரமான ஃபவுண்டேஷனல் சீன்னா அது இதுதான். ஒரு வகையில் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் கூட இந்த சீன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு சீன்ல என்ன மாதிரியான படத்தை ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க, இந்த வேர்ல்டு என்ன, இதோடைய ரூல்ஸ் என்ன, ஹீரோ எப்படிப்பட்ட ஆளு, முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு எல்லா விஷயங்களையும் சூப்பரா பேக் பண்றாரு ஸ்பீல்பர்க். இதை விட முக்கியமான ஒரு விஷயம், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஒரு சீன்லயே இந்த படத்தோடைய முக்கியமான பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிற எக்கோவும் இருக்கும். மொத்த படத்தையும் பார்த்துட்டு திரும்ப இந்த சீனை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் இந்த சீனுடைய யூனிக்னஸ். பெருசா அதிகமா எக்ஸ்போசிட்டரி டயலாக்ல இந்த சீன்ல இருக்காது. கேஸ் நம்பர் 1108 அப்படிங்கிற அந்த ஒரு வரியில இந்த சிஸ்டம் ரொம்ப நாளா அமல்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ப்ரோட்டாகனிஸ்ட் கேரக்டருடைய பாடி லாங்குவேஜ்ல அவர் இந்த விஷயத்தை டிடெக்ட் பண்ற விதத்திலேயே அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இந்த ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்டோடைய கோர் மெக்கானிக்ஸ் என்ன அப்படிங்கிற உட்பட எல்லா முக்கியமான விஷயங்களையுமே சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல சின்ன சின்ன டயலாக்ஸ்லயே நமக்கு கன்வே பண்ணுவாங்க. முக்கியமா இந்த படத்தோட விஷுவல் லாங்குவேஜ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா இந்த சீனே நமக்கு புரிஞ்சிடும். எடுத்த உடனே நாம பார்க்குற விஷுவல்ஸ் தண்ணி
தண்ணி வழியா ஒரு வளைஞ்சு ஓடுற ஒரு தண்ணி வழியா கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்காகவே ஸ்பெஷலாக கஸ்டம் மேட் லென்ஸ்ல இந்த சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹை கான்ட்ராஸ்ட்ல டீசாச்சுரேட்டட் டோன்ல இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது இதுக்கு ஒரு ட்ரீமியான டோன் ஒன்று கிடைக்குது. ஹேண்டல் கேமரா மூவ்மெண்ட்ல ஒரு எனர்ஜி இருக்கும். பட் அதுவே ஒரு டிஸ்ஓரியன்டேஷனை குழப்பத்தை கூட படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஒருவேளை இந்த ப்ரீகாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செய்யறாங்கிற மாதிரியும் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஹாவருடைய வீட்டை காமிக்கும் போது அவருடைய பையன் லிங்கனுடைய மாஸ்க்ல கண் கிட்ட கரெக்டா ஓட்ட போட்டுட்டு இருப்பான். கத்திரிக்கோலை வச்சு அதை கண்ணை குத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா இதை ஏன் தனி ஷாட்டா காமிச்சாங்கன்னா இந்த படத்துல கண்ணுக்குன்னு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த வேர்ல்டுல இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டுல கண்ணு தான் ஐடி. கண்ணை வச்சுதான் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்றாங்க. போற இடங்கள் எல்லாம் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி பேரை கண்டுபிடிச்சு ஆட் எல்லாம் கஷ்டமா பிளே ஆக ஆரம்பிக்கும். இந்த கதை ப்ராக்ரஸ் ஆக 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 இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆண்டர்டன் கேரக்டர் ஒருத்தனை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ட்ரக் வாங்குவாரு. அந்த ஆள் குருடர்கள் நாட்டுல ஒத்த கண்ணு இருக்கிறவன் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு டயலாக சொல்லுவான். இதுக்கப்புறம் சில சீன்ஸ் கழிச்சு ஆண்டர்டன் தன்னோட ஐடியா மாத்துறதுக்காக ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாரு. தென் ப்ரீகாக்ஸோட விஷனை பத்தி, ஏன்னா அந்த விஷன்னாலும் பார்வை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். ஏன் இந்த ஓப்பனிங் சீன்லயே யூ நோ ஹவு பிளைண்ட் ஐ எம் வித்வுட் மை கிளாஸஸ் அப்படிங்கிற டயலாக ஹாவர்ட் கேரக்டர் சொல்லுவாரு. இப்படியான விஷயங்களுக்கான குறியீடா இந்த ஒரு ஷாட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டர்டன் ஒரு ஆர்கெஸ்ட்ராவுடைய கண்டக்டர் மாதிரி உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல கேமரா அவரை சுத்தி கேப்சர் பண்ணும். இந்த கேமரா மூவ்மெண்ட், டாம் க்ரூஸோடைய பாடி லாங்குவேஜ், இது ரெண்டும் சேர்ந்து அந்த கேரக்டருடைய அத்தாரிட்டி என்ன, கண்ட்ரோல் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம பார்த்த அந்த ரேண்டமான மாண்டேஜ் மாதிரி இல்லாம இப்ப கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிசைஸா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்மூத்தா தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த சூழலுடைய அர்ஜென்சி என்ன அப்படிங்கிறது சொல்ற மாதிரி இருக்கும். ஓப்பனிங்ல அகத்தாவோட விஷயம் எப்படி ட்ரீமியா காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் மொத்த படத்துக்குமான ஒரு டோனையும் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக்கு கொடுக்கறதுக்காக ப்ளூவை ஹைலைட் பண்ணி மற்ற கலர்ஸை டீசாச்சுரேட் பண்ணி ஹை கான்ட்ராஸ்ட்லாம் முக்கால் வாசி விஷுவல்ஸ் இருக்கும். படத்தோட லைட்டிங்குமே கூட அதிகமா எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி மாதிரியே இந்த சீனுக்கான எடிட்டோட ரிதம்ல கூட ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. ப்ரீகாக்ஸோட விஷனை காமிக்கும் போது கட்ஸ் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபாஸ்டா இருக்கும். ஆனா இந்த ஆஃபீஸில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸை காமிக்கும் போது ரொம்ப கிளீனா மெத்தடிக்கலா இருக்கும். இங்க எடிட்ல இன்னொரு செம்ம ஐடியாவை பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கிரைம் நடக்க போகுதுன்னு தெரியும், அதை இவங்க தடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஆனா இந்த கிரைம் முதல்ல நடக்குமா நடக்காதா, அந்த கிரைம் ஏன் நடக்க போகுது, அந்த ஷார்ட் டைம்ல இவனால அங்க போக முடியுமா முடியாதா, இப்படியான விஷயங்களை சொல்லி இந்த டென்ஷனையும் கரெக்டா கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விக்டிமோட வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத இன்டர்கட்ல நம்மளுக்கு காட்ட ஆரம்பிப்பாங்க. இது இந்த மொத்த சீக்வன்ஸுக்கும் ஒரு டைம் பாம் வெடிக்க போற மாதிரியான டென்ஷனை பில்ட் பண்ணிட்டே வரும். அதுவும் ஃபைனலா ஆண்டர்டன் உள்ள ஓடி வந்து ஹாவர்டு ஓங்குவார் கையை, அந்த கையை அப்படியே தடுத்து வெளில தள்ளுவாரு. கண்ணாடி உடைச்சிட்டு அந்த கை போகும். இந்த ஷாட் வரைக்கும் ரொம்ப டைட்டா கிராஸ் கட்டிங் பண்ணியிருப்பாரு எடிட்டர். செம்ம எக்ஸலண்டான ஒரு ஃப்ளோல டிராமா அதிகமாயிட்டே வரும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஜான் வில்லியம்ஸ் தான் இந்த படத்துக்கு மியூசிக். ஆனா இந்த ஓப்பனிங் சீனை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கை விட சவுண்ட் டிசைனுக்கு தான் அதிகமான ப்ராமினன்ஸ் இருக்கும். அலாரம் அடிக்கிற மாதிரியான சவுண்ட், ஃபுட் ஸ்டெப்ஸ், இந்த டிவைசஸ் உடைய சவுண்டுன்னு அந்த சூழலோடைய மூட மிரர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சவுண்ட் டிசைன். ஒரு ரூம்குள்ள நம்ம போறோம், அங்க டென்ஷனா யாராவது பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம குறுக்க பேச மாட்டோம் இல்லையா, அப்படியான ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டை இந்த சீன்ல ஜான் வில்லியம்ஸும் காட்டியிருப்பாரு. படத்தோடைய டைரக்டர் ஸ்பீல்பர்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அன்யூஷுவலான ஆனா சட்டிலான ஸ்கோர் தான் இந்த படத்துக்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த படம் ஓப்பன் ஆகும் போதே முதல் சீன்லயே கொஞ்சம் ஈரியான அட்மாஸ்பியரிக்கான மியூசிக்கோட தான், ரொம்ப லைட்டான ஒரு மியூசிக்கோட தான் அந்த படம் ஆரம்பமாகும். ஆண்டர்டன் கேரக்டர் அந்த ஆஃபீஸ் உள்ள நுழையும் போது இந்த கிளாக் டிக் ஆகிற மாதிரியான ஒரு நேச்சர்ல படத்துடைய மியூசிக் இருக்கும். ஏன்னா இவங்க டைம் பவுண்ட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சாகணும் இல்லையா. ஸோ அந்த எமர்ஜென்சியை சொல்ற மாதிரி தான் இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனா இதுவுமே கூட ரொம்ப சட்டிலா தான் இருக்கும். நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அண்ட் ஆண்டர்டன் ஒரு ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ற மாதிரி கெஸ்டர் பண்ணுவார் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இடத்துக்கு அந்த கெஸ்டருக்கு ஏத்த மாதிரியே படத்தோட மியூசிக்குமே கூட ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஸ்டைல்ல போகும். பட் ஸ்டில் அதுவுமே கூட ப்ராமினென்ட்டா நம்மளுக்கு கேட்காது. இந்த இடத்துல இவங்க யூஸ் பண்ண அந்த மியூசிக்கோடைய பேரு அன்பினிஷ்ட் சிம்பனி. ஏன்னா அன்பினிஷ்டான ஒரு கிரைமை இவங்க பிடிக்க போறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் இதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த பாயிண்ட்ல அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு இன்டர்கட் போயிட்டு வருவாங்க. அந்த வீட்டை காமிக்கும் போது அங்க மியூசிக் எதுவுமே இருக்காது. திரும்ப ஆஃபீஸ் உள்ள வரும்போது 13 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் வரும். திரும்ப ஆண்டர்டன் உள்ள நுழையும் போது அந்த கிளாக் டிக்கிங் மியூசிக் ஒன்று இருக்கு இல்லையா, அது திரும்ப இங்க ப்ளே பண்ணுவாங்க. ஹாவர்ட் மார்க்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த டீம் மொத்தமும் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு ஹைலைட்டா தெரிய ஆரம்பிக்கும். திரும்ப வீடுக்கு இன்டர்கட் போயிட்டு வருவாங்க, மியூசிக் இருக்காது. இவங்க எல்லாரும் அந்த வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் லேண்ட் ஆகி அந்த வீட்டை அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க ஒரு சின்ன குழப்பம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பார்க்ல ஒரு ராட்னம் எம்டியா சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த ராட்டத்தோடைய சவுண்ட் கூடவே பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் வச்சு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒரு சின்ன விஷயத்தை சந்தேகப்பட்டு ஆண்டர்டன் ஆஃபீஸுக்கு கம்யூனிகேட் பண்ணி கேட்பாரு. மியூசிக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். என்ன வீடு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் ஹாவர்ட் அந்த 2 பேரை கொலை பண்றதுக்கு கத்தி எடுத்து ரெடி ஆயிடுவாரு. வெளியில இருந்து ஆண்டர்டன் ஓடுவாரு. அங்க ஹாவர்ட் கத்திரிக்கோலை ஓங்கிடுவாரு. ஆண்டர்டன் கத்திக்கிட்டே ஹாவர்டோட கையை பிடிச்சி தள்ளுவாரு. கண்ணாடி உடையும், அப்படியே டென்ஷனும் உடையும். மியூசிக் பீக்கை டச் பண்ணிட்டு அமைதியாயிடும்.
இதுக்கப்புறம் டீம் அதிரடியா உள்ள நுழைவாங்க. அங்க அதிரடியான ஒரு லார்ஜர் தன் லைஃப் மியூசிக்கை தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. மார்க்ஸை இந்த டீம் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அவர் அழ ஆரம்பிப்பாரு. அப்ப மார்க்ஸுக்கு சிம்பதைஸ் பண்ற மாதிரி ஸ்கோர் மாறும். அது ஏன் அப்படிங்கிறது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியான ஃபிக்ஷனல் ஃபேண்டசி படங்களுக்கு முக்கிய தேவை நம்பகத்தன்மை. ஆடியன்ஸ் வந்து நம்பணும்ல, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நிஜமா இப்படி வேர்ல்டு இருக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நம்ம படம் தெரிஞ்சுதான் பார்க்குறோம், பட் ஸ்டில் அது நிஜம் நம்பி நம்ம அதோட கனெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ டாம் க்ரூஸோட எனர்ஜெட்டிக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த கதைக்கு இந்த ஒரு சீனுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வருது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே அவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாரு. அண்ட் டைம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட ரொம்பலாம் பதறவே மாட்டாரு, அமைதியாக தான் இருப்பாரு. எந்த வீடு எந்த கதைன்னு டவுட் கேட்குற அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் லைட்டாக டென்ஷன் ஆவாரு. மற்றபடி அவர் ஒரு கூல் ஹெட் தான். காலின் ஃபெரல் மாதிரியான முக்கியமான கேரக்டர்ஸோட இன்ட்ரோ இந்த சீன்ல இருந்தாலுமே கூட மற்ற நடிகர்கள் யாருக்கும் பெருசா இந்த சீன்ல வேலை கிடையாது. அகதா கேரக்டர்ல சமந்தா மாட்டன் நோட்டபுளா இருப்பாங்க. இந்த சீன்ல முக்கியமான ஒரு ட்ரிவியா இருக்கு. இந்த ஹாலோகிராஃபிக் இமேஜஸ் உள்ள கொண்டு வந்து கெஸ்டர்ஸ் வச்சு ஆண்டர்டன் ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஆனா படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல இப்படியான டெக்னாலஜி இல்லவே இல்லை. ஆனா இப்போ கெஸ்டர் பேஸ்ட் டச் ஸ்கிரீன்லாம் வந்தாச்சு. ஸ்பீல்பர்க் எடுத்ததுலயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சரிஸ்டிக் எலிமெண்ட்ஸ்ல இதுவும் ஒன்றுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்ஃபேஸை இந்த படத்துக்காக கற்பனையில் டிசைன் பண்ணது ஜான் அண்டர்காஃப்லர்னு ஒருத்தர். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நிஜமாவே ஒரு மல்டி டச் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ற டீம்ல அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்பீல்பர்கோட பெரும்பான்மையான படங்கள்ல ஒரு சென்டிமெண்டல் டோனை பார்க்க முடியும். ஆனா இந்த படம் டோட்டலா வேற ஒரு டார்க்கான கிரிட்டியான நுவார் ஸ்டைல்ல இந்த படத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இது எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த சீன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த எபிசோட ஸ்கிரிப்ட் எழுதுற வரைக்கும் எனக்குமே கூட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாது. இப்போ என்னால இந்த படத்தை இந்த சீனை இன்னும் பெட்டரா அப்ரிஷியேட் பண்ண முடியுது. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, பாருங்க. நம்ம திரும்ப சந்திக்கலாம்.